என்ன நினைக்கிறோம், நம்ம தான் தனியாக இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோமே, உபத்திரப்பட்டு இருக்கிறோமே அப்படின்னு நினைக்கிறோம். நான் சொல்கிறேன், அக்கினியின் மத்தியில் இருந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட இருந்த தேவன், தானியேலோட சிங்கக்கபியில் இருந்த தேவன் உங்களோடையும் என்னோடையும் உபத்திரவத்தின் நேரத்திலே கூட இருக்கிறார். மறந்துடாதீங்க, இதை கூட இருக்கிறார். ஒருபோது நீங்கள் தனிமையாக இருப்பது இல்லை, அவர் கூட இருக்கிறாருங்க, நம்புங்க. என்னுடைய உபத்திரவத்தில் சொல்கிறான், என்னுடைய உபத்திரவத்தை பார்த்துனா எங்கேயோ தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இல்லை, யுவர் ரைட் தேர். என் உபத்திரவத்தின் மத்தியில் நீர் என்னை விட்டுட்டு ஓடிடலாண்டவர், என் கூட இருந்தீர். அதனால தான் இன்றைக்கி நான் சர்வை பண்ணி இன்றைக்கி அதுலேருந்து மீண்டு வந்து இன்றைக்கி நிற்கிறேன் அப்படின்றான். நீர் உபத்திரவத்தில் என்னை பார்த்தீர் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்துட்டீர், நீர் என்னோடு கூட அதில் இருந்து என்னை அதிலிருந்து விடுவிக்கும்படியாக, என்னை காக்கும்படியாக நீர் அதில் வந்திருந்தீர்ன்றான். அப்புறம் சொல்கிறான், என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். நான் உபத்திரவப்படும் போது அங்கே என்னோடு கூட இருந்தது மட்டும் இல்லாமல் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். எனக்குள்ள என் உள்ளத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஏன்னா அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா, உங்கள் உள்ளத்தில் இருக்கிற கவலைகள், பாரங்கள், வருத்தங்கள், உங்களுடைய இருதயத்தின் கண்ணீர் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன்றான். கர்த்தர் என்னை காணலை, கர்த்தர் என்னை கைவிட்டார், நான் தனியாக இருந்து கஷ்டப்பட்டு நினைக்காதீங்க. ஆத்தும வியாகுலங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்கள், அறிந்திருக்கிறார். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஷியலாக கற்றுக்கிட்டாங்க, அனுபவப்பட்டு பார்த்துட்டான். கர்த்தர் உபத்திரவத்தின் மத்தியில் கூட இருக்கிறாரு. ஆத்தும வியாகுலங்கள்லாம் அவருக்கு தெரியும், உள்ளத்தில் இருக்க தெரியும். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும், நான் அவர்கிட்ட சொல்லி அழுவ வேண்டியதில்லை, அவருக்கு தெரியும் ஏற்கனவே அப்படிங்கிறான். அடுத்தது சொல்கிறான், சத்துருக்களின் கையை என்னை ஒப்பு கொடாமல். சத்துருக்களின் கையில் என்னை ஒப்பு கொடாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய விரோதிகள் அவனை சூழ்ந்து விட்டுருக்குறாங்க, எப்படியா கொல்லணும்னு பார்க்குறாங்க, தீர்த்து கட்டணும்னு பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தர் அவனை ஒப்பு கொடுக்கல. அவனுடைய வீழ்ச்சிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், ஆவலாக இருக்கிறார்கள், எப்படியாவது குழி நோண்டிடணும், புதைச்சிடணும்னு. ஆனால் கர்த்தர் அவனுடைய சத்துருக்களுடைய கையிலே ஒப்பு கொடுக்கவில்லை. நான் சொல்கிறேன், அதனால தான் நான் கர்த்தரை நம்புகிறேன். இந்த கர்த்தர் கைவிடாத தேவன், என்னை ஒப்பு கொடுக்கவில்லை, சத்துருவின் கையில் என்னை ஒப்பு கொடுக்கவில்லை அப்படிங்கிறான். நாலாவது என்ன சொல்கிறான், என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வார்த்தைகள். விசாலத்தில் நிறுத்தினா ரொம்ப நெருக்கத்தில் இருந்தான். அவன் பிடிச்சி நெருக்கி கழுத்தை பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. விரோதிகள் சூழ்ந்துக்கிட்டு ஒரே பிரச்சனை, உயிருக்காக, இவனுடைய உயிருக்காக அவர்கள் காத்துட்டு இருக்கிறாங்க, உயிரை எடுக்கணும்னு. அவ்வளோ நெருக்கடியான சூழ்நிலை, அப்படி இப்படி நகர முடியாது, அந்த மாதிரி ஒரு டைட்டன் பண்ணிட்டாங்க கிரிப்பை. ஆனால் கர்த்தர் அவனை அதிலிருந்தெல்லாம் விடுவித்து காப்பாற்றி விசாலமுள்ள இடத்துல கூட நிறுத்துறாராம்.